ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வர்ணிகாஸ் லைஃப் ஸ்டைல். இப்போது நம்ம வெஜ் பிரியாணி என்னுடைய ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 2 பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக ட்ரை ரோஸ், கொஞ்சம் கல்பாசி, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பிரியாணிக்கு மெயினானதை அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் 1/2 ஸ்பூன் சீரகம், 6 பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு, 5-6 கிராம்பு சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இப்போதைக்கு இல்லை, பட் கிராம்பு ரொம்ப முக்கியம். ஒரு 4 பிரிஞ்சி இலை, இதெல்லாம் சேர்த்து கொரப்பாக அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு சின்ன சைஸில் ஒரு பெரிய வெங்காயம், விரல் சைஸுக்கு இஞ்சி, 10 பல் பூண்டு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு கொரப்பாக அரைச்சி எடுத்ததும் அரைக்கட்டு புதினா இலை, அது கூட 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்து கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த பேஸ்ட்டு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பிரியாணிக்கு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பார்த்திங்கனாலே தெரியும், பச்சை வாசனையெல்லாம் போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம், சின்னதாக 2 தக்காளி, 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக புதினா இலை சேர்த்து கிளறி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய சைஸில் ஒரு கேரட்டை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பீன்ஸுக்கு பதிலாக சுண்டல் ஆட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக பீன்ஸை வெஜிடபிள் பிரியாணிக்கு அவாய்ட் பண்ண பாருங்கள். 1/4 கப் சேர்த்துருக்கேன். அதே 1/4 கப் அளவுக்கு சின்ன மீல் மேக்கரும் பெரிய மீல் மேக்கரும் பட்டாணியும் எல்லாமே சேம் குவான்டிட்டியில் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா நான் இந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசி எடுத்தேன். அதுக்கு 5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். கரெக்டாக இருக்கும். ஒவ்வொரு அரிசியை பொறுத்து மெஷர்மெண்ட்ஸ் மாறும். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. ஃபைனலாக ஒரு 1/4 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் விட்டு இறக்கிக்கலாம். 2 விசில் வந்துருச்சு. இப்போ ப்ரெஷர் நல்லா போனதும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா பாட்டம்லேருந்து கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம வெஜிடபிள் பிரியாணி என்னுடைய ஸ்டைலில் செஞ்சு காட்டியிருக்கேன். ஒரு ஆனியனோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சேம் மெத்தடில் நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.